ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு பார்ட்டுனே வச்சுக்கலாம் நீங்கள். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இவங்க தான் எல்லாமே, இவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒப்பீனியன் எல்லாமே நம்ம அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம். அவங்கள ரொம்ப கேரிங் பண்ணி நம்ம பார்த்துக்குவோம். கடைசியில் பார்த்தா, நீ என்ன பார்த்துக்கிறது, நீ எல்லாம் பெரிய ஆளா, நீ எல்லாம் பெரிய புடுங்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. உண்மைதானே மக்களே? இப்போ நம்ம ஹஸ்பண்ட் இருக்கார் அப்படின்னா நம்மளுக்கு தோணும், இப்போ வந்து நம்ம ஹஸ்பண்டை ஒரு பக்கமும் நம்ம ஒரு பக்கம், நம்ம பிள்ளை ஒரு பக்கம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன தோணும், நம்ம ஹஸ்பண்டோட நம்ம இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம குழந்தையோட நம்ம இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப ஆசைகள் இருக்கும். அது எப்படின்னா, இவ்வளோண்டு சம்பாரிச்சாலும் போதும், மனசு நிறைவாக இருக்கணும், நம்ம குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். ஒரு சராசரி பெண்களோட ஆசைகளே அதுதான். அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. நீ வந்து ஜுவல்ஸ் வந்து நிறையா போட்டு விடணும், காரு பங்களா வச்சுருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க பெண்கள். ஓகேவா? ஆசைப்படுற பெண்களும் இருக்காங்க. பட் ஆனால் சில பெண்கள் அப்படி கிடையாது. எல்லா பெண்களையும் நம்ம அப்படி சொல்லிட முடியாதுல்ல. அந்த மாதிரி ஆசைப்படுறதுல நானும் ஒரு கேரக்டர். எனக்கு எங்கள் மாமானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? எங்கள் மாமா வந்து எனக்கு அவ்வளோ ஒரு உயிர். எனி டைமும் வந்து அவர் பார்த்தீங்க அப்படின்னா, சரிப்பா நீ போய் ஒர்க் பாருப்பா, நீ வேலைக்கு போயிருப்பா, வேலைக்கு போயிரு அப்படின்னு சொல்ல. பாப்பா வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து படிச்சிட்ருக்காங்க, நான் சென்னையிலேருந்து வேலை பார்த்துட்ருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கும் சராசரி நான் வந்து சென்னையில் வந்து நான் இருக்கும்போது வெளியில் போவோம். வெளியே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் அவங்க குழந்தையோட போவாங்க. அப்போ தோணும், நம்மளும் இப்படி தானே இருக்கணும். ஏன்னா எனக்கும் அந்த ஆசைகள், உணர்வுகள் எல்லாம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல வரல. இதை வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரிங்களா? முன்னாடியே நான் சொல்லிட்டேன், இதை தப்பாக எடுத்துகிட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்போ நான் எங்கள் மாமாட்ட சொன்னேன், மாமா கடன் இன்னைக்கு கடன் இல்லாதவங்க யாரும் இல்லை இந்த உலகத்தில். சரியா? கடன் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல வரல. கடன் நம்ம இருந்துட்டு எப்பயா இருந்தாலும் கட்டிக்கலாம், கட்ட முடியாமல் இல்லை, மெல்ல மெல்ல கட்டுவோம், உடனே கட்ட வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறாரு, கடனை கட்டிட்டா நிம்மதியாக இருக்கலாம், கடனை கட்டிட்டா நிம்மதியாக இருக்கலாம் ஃப்யூச்சரில் அப்படின்னாரு. ஃப்யூச்சரில் வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு இது பண்ணுவோமே, கடனையும் கட்டுவோமே அப்படின்னு. அதுக்கு எங்கள் வீட்டுக்காரு ஒத்துக்கலை. அப்போ ஏன் ஒரு சராசரி ஒரு பெண்களோட ஆசையே நம்ம ஹஸ்பண்டோட இருக்கணும், நம்ம ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கணும், நம்ம குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு ஆசை. ஆனால் அவங்க கண்டுக்கிறதே இல்லை. என்ன அந்த மாதிரி யார் யார் ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். என்னோட ஆசைகளை மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஓகேங்களா? ஓகே, பாய், see you.